ஹைடா நம்ஜுந்த ஃபைனல் பார்ட் 3 பார்ட்ல இது அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் எல்லா கூட பேசிட்டு இருந்திருப்பீங்க, அதுலேருந்தே பார்க்கலாம். ஆரம் என் புருஷன், நீ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிட்டேன்னா நீ என் ஃப்ரெண்டுன்றதுனால மட்டும்தான். அதனால நான் எல்லாத்துக்குமே பொறுத்துப்பேன். நீ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணேன், ரீசன் கிடையாது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவளை பார்க்க பேசி முடிச்சிட்டியா? எவ்வளோ நாளைக்கு இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறது? பரவாயில்ல. எங்க பாரு, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கும். இது கிறிஷோட குழந்தைன்னு கிறிஷ் சொன்னானா நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஒரு வேளை இது கிறிஷ் தான் இல்லைன்னா ஒரு மாதிரி அவளே பார்க்க கிறிஷுக்கு மேலே கோவம். அதனால இதெல்லாம் பேசிட்டு இருக்கான். அகைன் நான் வந்து அவங்க கூட சேர்ந்துட மாட்டேன்னா என்னை ஆரம்பிக்கிட்டேருந்து பிரிக்கணும்னு பார்க்குறான். அவனை தெரிஞ்சுக்கோவேன். ஹோட்டல் ரூமில் நானும் ஆரமும் ஃபிசிக்கலாக இருந்துட்டோம். அது எப்படி நீ இல்லைன்னு சொல்கிற? கிறிஷ் வந்து பார்த்தானா நாங்கள் 2 பேரும் ஹோட்டல் ரூமில் இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்ன்ட்டு நீங்கள் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நானும் ஆரமும் தான் அந்த இடத்துல இருந்தோம். நான் சொல்கிறேன், எங்களுக்குள்ளே எல்லாமே நடந்துருச்சுன்னு. போய் ஆரம்பித்து கேளு, அவனும் அதே தான் சொல்லுவான். பிகாஸ் எங்கள் 2 பேருக்குள்ள என்ன நடந்துன்னு எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்க மினி எல்லா பாப்பா கிட்ட போயிட்டு விளையாடிட்டு இருக்கா. பாப்பா மட்டும் தனியாக படுத்துருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்திருக்கும். ஃபீடிங் பாட்டில் இருக்கு, எடுத்து பாப்பாவுக்கு கொடுத்துட்டே பாப்பா ஃபுல்லாக குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவ கூட விளையாடிட்டு இருக்கா. அவளுக்கு பிடிச்சிருக்கு குழந்தைய. இப்போ நீங்கள் இது சொல்கிறது கரெக்ட் தானே? 2 பேரும் தானே அங்கே இருந்திருப்பாங்க. ஒருவேளை கிறிஷ் கெஸ்ஸிங்கில் சொல்லியிருந்தா ஆரம் கூட அதே தான் சொல்லியிருப்பான். பட் குடிச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் எல்லாம் பார்க்க எங்கள் 2 பேருக்கும் நடுவில் வந்தது நீ தான் வயன். என்னால் ஆரம்பிட்டு போக முடியாதோ அப்படின்னு கையை கட்டிட்டு உங்களை பார்க்க இந்த டைம் மினி குழந்தை தூக்கிட்டு வெளில வந்திருப்பா. எல்லாம் என்ன பேசிட்டு இருக்க நீ? அவர் ஒயனோட புருஷன். எனக்கும் அவர் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. தோ அவர் போட்டு விட்டுறீங்க. எல்லாம் அங்கே பாரு, அவர் ஒயனோட புருஷன். நீ என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சுதான் சொல்கிறியா? பாரு, எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. கிறிஷ் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அதான் ஒயனை சொல்லி கூப்பிட்டு வந்தான். கிறிஷ் இப்போ என்கிட்ட இருந்து வந்து உன் கூட இருக்க ஆரம்பிச்சிட்டானா ஒரு மாதிரி முறைக்கிறா. இங்கே பாரு மினி, என்னால் ஆரம்பலாம் விட்டு கொடுக்க முடியாது. நீ பண்ணுற மாதிரி தாகலாம் என்னால் பண்ண முடியாது. நீங்கள் 2 பேரும் அவளையே பார்க்க உனக்கு தெரியுமா வயன், மினிக்கு கிறிஷும் ரொம்ப பிடிக்கும். பட் அவன்கிட்டயே சொல்லலை, என்கிட்டயே சொல்லலை. நீங்கள் திரும்பி மினியை பார்க்க அவள் ஒரு மாதிரி திருட்டு முழிக்கிறா. எனக்கு இது ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும். நம்ம ஒரு நாள் கேண்டீன் போகும்போது கிறிஷ் உன்னையே பார்த்துட்டு இருந்தான். நான் கிறிஷை பார்த்த மாதிரி இவ்வளோ கிறிஷை பார்த்தா. நீங்கள் ஒரு மாதிரி மினியை பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது. அவள் லவ் பண்ணுற பையனை உனக்கு அது விட்டு கொடுத்துட்டு என்னால் அப்படி இருக்க முடியாது. எனக்கு ஆரம் வேணும்னா வேணும், இவ்வளோதான் அப்படின்னு அவள் உங்ககிட்ட பேச. மினி சொல்கிறதுலாம் கரெக்டா? உனக்கு கிறிஷை பிடிக்குமா? அவள் அமைதியாக உங்களே பார்க்குறா. சொல்லு மினி. வயன் சொல்லு மினி, என்கிட்ட தான் நீ எதுவும் மறைக்க மாட்டேல்ல? தனி குஞ்சுக்கிறா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எனக்காக விட்டு கொடுத்தியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவள் ஷோல்டரில் கை வைக்க. இல்லடி, நான் கேட்கும்போது நீ என்ன சொன்ன? அவன் நல்ல பையன் தான், வீட்டில் வந்து பேசினா ஓகே தான் சொன்னல. ஆமாண்டி, நீ லவ் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் ஒரு வேலை கிறிஷ் வீட்டில் வந்து பேசினா அவனுக்கு கல்யாணம் ஆகும்ல. மினி என்ன பேசுகிற நீ? எனக்கு எப்போவுமே உன் ஹாப்பினஸ் தான் முக்கியம் வயன். ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. ஏய் போதும், நிறுத்துங்க உங்கள் ட்ராமாவை. 2 பேரும் திரும்பி ஹெல்லாவை பார்க்க அந்த மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது. எனக்கு ஃபஸ்ட்டு கிறிஷ் வேணும்னு தோணுச்சு, கிறிஷ் கூட இருந்தேன். இப்போ எனக்கு ஆரம் வேணும்னு தோணுது. அதான் நான் அவனை தப்பு பண்ணிட்டேன். ஹெல்லா என் ஃப்ரெண்டாக அவனை நினச்சத, அதுவும் மினி கூட சேர்த்து வச்சு உன்னை நினச்சது நான் பண்ண ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. பட் அவள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. நீங்கள் சொல்கிறத பற்றி சிரிச்சுட்டே நிற்கிறா. அவங்களுக்கு அவகிட்ட பேசவே பிடிக்கல. மினி வாங்கிறது போலாம். அவள் கையை பிடிச்ச கூட்டு வர மினி கையில் பாப்பா இருக்கு. அவள் மூஞ்ச பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா பாப்பாவை கவனிக்கவே மாட்டா போலடி. தனியாக படுத்துருக்குடி. பெட்டில் கூட படுக்காம ஒரு ஃப்ளோரில் போட்டு வச்சிருக்கா. 2 பேரும் திரும்பி ஹெல்லாவை பார்க்க அவள் ரொம்ப ஸ்டைலிஷா எங்கே வெளியே போகிற மாதிரி கிளம்பியிருக்கா. பார்க்க பாவமாக இருக்கு வயன். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹெல்லா என் குழந்தை எதுக்கு தூக்குது குடு அப்படின்னு மினி கையிலேருந்து பிடுங்கிக்கிறா. இல்லை தூக்கவே மாட்டா, பாப்பாவை கேர் பண்ணவும் மாட்டா. பாட்டுன்னு சைலண்டாக படுத்தே கிடக்கும். ரொம்ப குட்டி பாப்பா, பசிக்கு அழுதா கூட சரி கேர் பண்ணவே மாட்டா.
உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறா. 2 பேரும் ஒரு மாதிரி எல்லாவ பார்க்க அகைன் தூக்கிட்டு போயிட்டு எல்லாம் எங்க இருந்ததோ பாப்பா அங்கே போட்டுட்டு சீக்கிரம் வெளில போங்க, நான் க்ளோஸ் பண்ணிட்டு போகணும். எங்க போற நீ? அது எதுக்கு மினி உன்கிட்ட சொல்லிக்கிட்ட? இல்ல பாப்பாவை விட்டு எங்க போறியே? அது என் குழந்தை. சரி தனியா இருக்கும்ல. ஆமா. என் குழந்தைய விட்டுட்டு அப்படி சொல்லிட்டு இருக்க வாட்ச் காட்டி இங்க பாரு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நான் போகணும். வெளியே போறீங்களா? ஏய் குழந்தைய தனியா விட்டுட்டு உங்களுக்கு ஏன் தேவையில்லாத கவலை? என் குழந்தைய எனக்கு பாத்துக்க தெரியும், அது மட்டும் இல்ல மேட் வருவாங்க பாத்துக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு உங்க 2 பேரும் வம்படியா பிடிச்சி வெளியே தள்ளுறா. மினி உங்களை பிடிச்சிட்டு ஐயோ பிரெக்னெண்டா இருக்கு, அவளை பிடிச்சி தள்ளாதா, எனக்கு டைம் ஆயிடுச்சு போய் ஆகணும் தள்ளுங்க அப்படின்னு. இல்ல 2 பேரையும் வெளியே தள்ளி கதவு சாத்திட்டு அவ வீட்டுல இருந்து வெளியே போறா. நீங்க என்ட்ரன்ஸ்ல நின்று எல்லாம் எங்க பாரு மேடு வருவாங்க சொன்ன, டோர் லாக் பண்ணிட்டு போற. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? குழந்தை வீட்டுல தனியா இருக்கு, அவங்க வர்றதுக்கு டைம் 1 hour ஆகும்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அவ கிளம்பிட்டா. உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, 2 பேரும் அங்கேயே நிக்கிறீங்க. அவளுக்கு கேபும் வந்துருச்சு, ஏறி அங்கிறது கிளம்பிட்டா. டோர் கிட்ட போயிட்டு 2 பேரும் டோர் ஓபன் பண்ண முடியுமா செக் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நேரமா என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணிருக்கீங்க, மெய்டு வருவாங்க அப்படி சொன்னாங்க இல்லையா, அதுக்காக கொஞ்ச நேரம் மெய்டும் வர சீக்கிரம் 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 கொஞ்சம் டோர் ஓபன் பண்ணுங்க. இந்த மெய்டு நீங்க 2 பேரும் யாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. எல்லாவோட ஃப்ரெண்டு தான். சாரி மேடம், எல்லா மேடம் இந்த டைம்ல இருக்க மாட்டாங்க, எனக்கு ஒரு கால் பண்ணாங்க. சரி ஓகே, நான் பார்த்துட்டீங்களா? குழந்தை அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது, கொஞ்சம் டோரை ஓப்பன் பண்ணுங்களேன். ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்கிறது கிளம்புங்க. நீங்கள் 2 பேரும் அவளை பார்க்க இப்போ எல்லா மேடம் எனக்கு கால் பண்ணாங்க, நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருப்பீங்களா? 2 பேரும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி சொல்லிட்டு நீங்கள் மினி கை பிடிச்சிட்டு வா போகலாம். பாப்பாடி அதான் மேடு வந்துட்டாங்கல்ல, போயன் பார்த்துக்கலாம் வா. நீங்கள் தான் அவளை கூப்பிட்டு வரீங்க. கொஞ்சம் தூரம் 2 பேரும் நடந்து வந்துட்டே இருக்க ஒரு கட்டத்துல மினி அழ ஆரம்பிக்கிறா. ஏ என்னடியாச்சு, எதுக்குடி அழற? எனக்கு நம்ம பாப்பா வாங்க விட்டு வரது சேஃப்லன்னு தோணுது வயன். சரி ஏதாவது பார்க்கலாம், போயிட்டு தூக்கிட்டு வந்துடலாமா? நீங்க அவளை பார்க்க அதான் மேடு வயன் பிளேஸ் வயன் தனியா படுத்திருக்கா, மேடு எப்படி பார்த்துப்பாங்கன்னு தெரியாதுல்ல. சரி வா போலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் நடந்து அகைன் எல்லா வீட்டுக்கு வர டோர் லாக்ல இருக்கு. டோர் லாக் பண்ண அந்த மேடு லிட்லி உங்களை பார்த்துட்டு உள்ள விட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணிட்டா. மினி உங்களை ஒரு மாதிரி பாவமா பார்க்க சரி இரு நான் ஆரம் கால் பண்றேன், ஏதாவது ட்ரை பண்ணுவோம், குழந்தைங்க வந்து தூக்கிட்டு போயிடணும் அப்படியே சொல்லிட்டு நீங்க மொபைல் எடுத்துட்டு ஆரம்க்கு கால் பண்ண திரும்புறீங்க. அவ மொபைல் எடுத்துட்டு கிறிஷுக்கு கால் பண்ணலான்னு திரும்புறா. 2 பேரும் பேசிட்டு கிறிஷ் பாத்துக்கிறேன்னு சொன்னா, நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு ஆரமா பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. கண்டிப்பா பாப்பா இங்கிறது கூட்டு போயிடலாம்ல. 2 பேரும் டோர் கிட்டே நின்றுருக்கீங்க. கொஞ்ச நேரம் போது என்னடியோ வாழை காணுமே காணும். நீங்க வாழை கூட காணுமே. மினி உங்களே பாக்குறா, என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கல்லாட்டி அது அப்படி இல்ல வயன், உனக்கு பிடிக்கும்னு நினைச்சுதான். நான் தான் சொன்னல அவன் நல்ல பையன். தெரியும் ஆரம்பி பார்க்காமலே லவ் பண்ண மாதிரி. அதுக்கு முன்னாடி கிறிஷ லவ் பண்ணியிருப்பல. சிரிச்சுட்டே இல்ல தலையாட்டுங்க. ஏன் ஆரம் எனக்கு பிடிச்சிருந்து தெரியல, ஆனா ஒரு நாள் கூட நான் கிறிஷ லவ் பண்ணதே கிடையாது. நீங்க அவளை பார்க்க நான் தான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பல கிருஷ்ண நல்ல பையன், அவ்வளோதான். மற்றபடி அவன் மேல லவ் அவனுக்கு பிடிக்கும். அதுக்காக நீ அவனை கிட்ட தள்ளி வச்சிருக்கியா? அமைதியா இருக்கா? அதான் நான் லவ் பண்ணலன்னு தெரியுதுல்லடி. ஒரு கட்டத்துல காலேஜ்ல முடிச்சுட்டு நான் ஆரம் லவ் பண்ணலன்னு சொன்னேன்ல, எனக்கு அவரு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல உன்கிட்ட. அப்புறம் எதுக்கு நீ கிருஷ்ண லவ் பண்ணல? நீ லவ் பண்ணல, பட் எல்லாம் அதுக்குள்ள லவ் பண்ணிட்டால. நீங்க அவளே பார்க்க எல்லாமும் நம்மளுக்கு ஃப்ரெண்டு தானடி. ஏன் நீ இப்படி இருக்க? இப்படி நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்க ரூம்ல இருந்த சவுண்டு கேட்குது, குழந்தை அழுற மாதிரி ரொம்ப வீல் வீல்னு கத்துது. நீங்கள் டோர் நாக் பண்ணிட்டு குழந்தைக்கு என்னாச்சு, டோர் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கீங்க. உள்ள இருந்து எந்த சவுண்டுமே கேட்கல, பட் குழந்தை ஒரு சவுண்ட் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. 2 பேருக்கும் பயம் வருது. இந்த டைம் ஆரம் வந்துட்டான். கார் வருது பாரு. நீங்க வேக வேகமா கார் கிட்ட வரீங்க. ஓடி வராது, எதுக்கு இப்படி பண்ற? ஆரம் ஆரம் பாப்பா உள்ள இருக்கு. சரி பார்த்துட்டு படாத, நான் பாத்துக்கிறேன். அவன் வீட்டுக்குள்ள வரா, பாஸ்வேர்ட் போட்டு டோர் ஓபன் பண்றான். மேடு வந்து குழந்தை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. அந்த மேடு ஆரம்ப பார்த்துருப்பா. குழந்தை கொடு. ஆரம் கேட்டு உடனே அவன் கொடுக்க ஆரம் தூக்கி உங்ககிட்ட கொடுத்துட்டான். என்னாச்சு எதுக்கு அழுவுறீங்க அப்படி நீங்க கேட்டுட்டு இருக்க. மினி ஒரு மாதிரி உங்களே பார்க்க நீங்க பாப்பாவை மினி கிட்ட கொடுக்குறீங்க. மினி அவ்வளோ அழகா கேர் பண்றா பாப்பாவை. சார் இல்ல மேடம், குழந்தைய உங்க 2 பேர்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்க இருந்து கிளம்பு. சார் பாப்பாவை நைட்டு வர வரைக்கும் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, கிளம்பு. அவ ஒரு மாதிரி பார்க்க ஆரம் முறைக்கிறான்.
நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. மினி பாப்பாவை பேம்பர் பண்ணிக்கிறா. ஆரம் உங்க கை பிடிச்சு எதுக்கடி இதெல்லாம் பண்ணிருக்க, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு ஆரம்ப ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி சரி, இங்கே எதுக்கு வந்திருக்க, எதுக்கடி ட்ராவல்லாம் பண்ணிருக்க, நிமிர்ந்து அவனை பார்த்து மினி கிட்ட பேசலான்னு வந்தேன். எதுக்கு, அவகிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு, உங்களை விட்டு போக சொல்லலான்னு. ஆரம் ஒரு மாதிரி பார்க்குறா. உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. கேளுடி, இங்கே வாங்க தனியா. நீங்கள் தனியாக கூப்பிட்டு போயிடுறீங்க அவனை. மினி பாப்பாவை பார்த்துக்கிறா. இங்கே உட்காருங்க. அவன் மேலே உட்காருங்க. அவள் உங்கள் ஹிப்பில் கை வச்சு பிடிச்சிக்கிறான். அவன் ஷோல்டரில் ஒரு மாதிரி படுத்துட்டே, இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் படிச்சிருக்கேன். என்னதான் ஒருத்தவங்க குடிச்சிருந்தாலும் அவங்களுக்குள்ள ஃபிசிக்கல் மூமெண்ட் நடக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்க. அப்படியே சொல்லிட்டு நம்ஜனை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா வயன், உங்களுக்கு என்ன தெரியுதோ சொல்லுங்க. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டி. வேற ஏதாவது டவுட் இருக்கா மேலே, நான் மினி கூட இருக்கேன் சம்திங். அச்சோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் கேட்க வரதே வேற. சரி வேணுங்க, எதுவும் சொல்ல வேண்டாம். 2 வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு இன்னுமே நீங்கள் வீட்டுக்கு வரல. நான் வீட்டுக்கு தாண்டி போனேன். நீ கால் பண்ண உடனே தான் இங்கே வந்தேன். சரி வீட்டுக்கு போகலாமா? வாபுலா. அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். 2 பேரும் குழந்தை தூக்கிட்டு உள்ளே போக, எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வந்துட்டுமா. ஒர்க்னா என்ன ஒர்க்கு அப்படின்னு அவங்ககிட்ட வர, இதுக்கு முன்னாடி தான் உனக்கு எதுவும் தெரியாதுன்னு மாற்றி மாற்றி போய் சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் அப்படி கிடையாதா, போயிட்டு வந்து கிளியராக சொல்கிறேன். உங்கள் 4 கேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். எங்கள் கிருஷா மினி கால் பண்ண உடனே ஸ்ட்ரிக்டாக அவன் எல்லாருக்கும் கால் பண்ணியிருப்பான். எல்லா கால் இட்டுக்கல, பார்ட்டிக்கு போகிற சொல்லியிருக்கான் இல்லையா மினி, அதனால அவனும் அந்த ஹோட்டலுக்கு வரான். அங்கே மினி இருக்கா. ஐயோ எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கா. இந்த கிருஷா எல்லா கிட்ட போயிட்டு ஸ்ட்ரிக்டாக அவன் கையை பிடிச்சி தனியாக இழுத்துட்டு வந்தான். குழந்தைய விட்டுட்டான். இங்கே வந்து உனக்கு பார்ட்டி கேட்குதா, கையை விட. நீ சொன்னது எதுவும் கேட்டு உன் மைண்டில் வச்சுக்கல போல. என்ன பண்ணக்கூடாதோ அது எல்லாம் பண்ணி வச்சிருக்க கிருஷ்ணி. கிரிஷ் எல்லாம் பார்க்க மினி கிட்ட எல்லாத்தையும் வளரி இருக்கா போல. மினி எல்லாத்தையும் போயிட்டு என்கிட்ட சொல்லி வச்சிருக்கா. உன் குழந்தை மேலே உனக்கு அக்கறை இல்லையா மினி, பாரு அதனால இதெல்லாம் பண்ணுறேன்னா இப்பயும் ஸ்டாப் பண்ணிக்கோ. என் மேலே உனக்கு பயம் இருக்க வேண்டாம். சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் இதெல்லாம் பண்ணியிருக்க நீ மட்டும் என்னடி பண்ணுற, குழந்தை ஒழுங்காவா பார்த்துக்கிற அப்படின்னு கண்ணா அப்படின்னு கத்துறான். ஒரு நிமிஷம் நீ இதை மினி கிட்ட சொல்லுனா. என்ன கிரேஷ், இப்போது மைண்டை லவ் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ நீ மினியை லவ் பண்ணுறியா? அவன் சைலண்ட் ஆகிட்டான். பையனை லவ் பண்ணுறேன்னு கேட்கும் போதெல்லாம் உனக்கு கோவம் வந்தது, பற்றி இப்போ கோவம் வரல பார்த்தியா? அப்போ நீ மினி கூட இருக்க. கிரேஷ் அவள் கையை பிடிச்சி நசுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க. இப்படி சொன்ன உடனே கையில் விட்டுட்டான். ஓ அப்போ அது உண்மையா? இங்கே பாரு, நீ தனியாக சிங்கிளாக இருந்தால் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. நீ யாரு கூடயும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் என்னால் யாரு கூடயும் உன்னை வச்சு பார்க்க முடியாது கிரிஷ். அப்படி சொல்லிட்டு அவள் கிரிஷை ஹக் பண்ணுற மாதிரி வரா. பிகாஸ் எல்லாம் எப்போவுமே கிரிஷை மட்டும் நான் லவ் பண்ணுறா. யாரை லவ் பண்ணுறேன்னு சுற்றி டேட் பண்ணி அது எல்லாமே இருந்தாலும் அவங்ககிட்டலாம் மணிக்காக தான் இருப்பா. பட் என்னமோ தெரியல, அவளுக்கு கிரிஷை மட்டும் தான் பிடிச்சிருக்கு. அவள் இங்கே பாரு, நான் இதை கன்ஃபார்ம் பண்ணலை, பட் நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு செம்மக்கும் ஒத்துக்கிறேன் அப்படியே சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்ச, உன் குழந்தை என்கிட்ட தான் இருக்கு, மறந்துடாதான். இந்த ஆரம் முட்டால நான் எப்படி வேணாலும் சமாளிச்சுப்பேன். இந்த ஒயன் வர வந்த ஆரம் விட்டு போ. எல்லாம் காமெடியா இருந்தது. இவங்க எல்லாரையும் எப்படியாவது நான் சமாளிப்பேன். பட் இது மட்டும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதான். எங்க பாரு, உன் குழந்தைய நான் கொன்னுடுவேன். எனக்கு நீ தான் வேணும், நீ தான் என்னோட இம்பார்ட்டன்ட். இப்படி நிறைய எல்லா கிறிஸ்கிட்ட கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. ஆரம் கூலா 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன்ல, என்கிட்ட வர வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ண மாட்டேன். அந்த டைம் நான் தூரமாக போயிருப்பேன். ஆமாம், நான் மினியை லவ் பண்ணுறேன். அவளுக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி கிறிஷ் சொல்லி முடிக்கல, அவள் கழுத்தை பிடிச்சிட்டு, என்ன கிறிஷ் மறந்துட்டியா, என்ன பேசிட்டு இருக்க நீ, உன் குழந்தை என்கிட்ட இருக்கு, உன் குழந்தை நான் கொன்னுடுவேன் அப்படிலாம் அவன் நிறைய பேச. கிறிஷ் பொறுமையா திரும்பி ஆரம்ப பாக்குறான். இவ கூமா பேச கிறிஷ் இவனை தான் பார்த்துருக்கணும், இவன் எங்க பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க ஆரம் நிக்கிறான். எல்லாரும் ஆரம் எப்போ வந்த? இல்லை ஆரம் முட்டாள் எல்லாம் சொல்லும் போதே வந்துட்டேன். அது இல்லை ஆரம், நான் அப்படி சொல்ல, உங்கள் கண்ணுக்கு நான் இவ்வளோ நேரம் இது தெரியல. ஆரம் அப்படி இல்லை, இப்போ எதுவும் மாற்ற வேணாம். எல்லாம் நல்லதை கேட்டுட்டேன். ஆரம் இது கிறிஸ்தான் ஏதோ ஃப்ரேம் பண்ணுறான், எங்கள் பாரு என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறான், தப்பா பலாருன்னு அரைஞ்சிட்டான். ஸ்டார்டிங்கில் இருந்தோம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு உன் மேலே ஒரு துளி டவுட் கூட வரல. ஏன் தெரியலம்மா, கேர்ள்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் போய் சொல்ல மாட்டாங்க நான் நம்பினேன். பட் உன்ன மாதிரி ஆளுங்க எந்த போல விஷயத்துலையும் போய் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஆரம் இவெல்லாம் பொய் சொல்கிறான் அப்படின்னு கீழே இருந்து எழுதுக்கிறான். அக்கேன்னு அடிக்கிறான். முட்டாள ஆரம் முட்டாள். ஆமாம், முட்டாள் மாதிரி தான் உங்ககிட்ட நடத்துக்கிட்டேன். ட்ரூவா என்கிட்ட ஒரு பொண்ணு இருந்தா அவளை மதிக்காம உன்னை கேர் பண்றேன், உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு தாட் உனக்கு வரக்கூடாது. உன்னை யாரும் தப்பா பேசிடக்கூடாது. நான் பண்ண தப்பு இல்லை, நான் தப்பு பண்றேன்னே நான் நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாம் கிரிஷ் என்கிட்ட சொல்ற வரைக்கும் உன்னை எனக்கு அந்த டவுட் வந்திருக்காது. பட் ஒரு கட்டத்தில் ஒருவேளை கிரிஷ் போய் சொல்கிறானோ, பிகாஸ் 2 பேரும் லவ் பண்ணிங்க, சம்திங் 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஸோ அதில் ஏதாவது பேசுகிறானோ அப்படிங்கிற ஒரு துளி சந்தேகம் இங்கே வந்து பார்த்தேன். சூப்பர், நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஆரம் என்கிட்ட வட்டி வாங்காதான். அங்கே என்னடா ஆரம் எல்லாரும் போய் சொல்கிறாங்க. ஆரம் எங்க பாரு, என்ன நம்ப, நான் அவன்கிட்ட சும்மா சொன்னேன். சரி ஓகே, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாமா? அமைதியாயிட்டா ஆரம். சரி, அன்றைக்கி என்ன நடந்தது சொல்லு. எனக்கு நான் பாரில் இருந்தேன், பட் எப்படி ஹோட்டல் ரூம் போனேன்னு தெரில. சொல்லு. ஒரு மாதிரி முழிக்கிறா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உன்னை டச் பண்ணவே இல்லை. அந்த மாதிரிலாம் நான் யாருக்கிட்டையும் பண்ண மாட்டேன். சொல்லு. இல்லை ஆரம். ஆரம் ஆரம் முறைக்க அன்றைக்கி நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு எந்த பாருக்கு போகிறேன்னு எனக்கு தான் தெரியும். எங்கெங்கே போவீங்க, எங்கெங்கே போக மாட்டீங்கன்னு. ஸோ பின்னாடியே வந்தேன். நீங்கள் குடிக்கிற ட்ரிங்கில் டேப்லெட்டு மிக்ஸ் பண்ணேன். தென் என் ஃப்ரெண்டை வச்சு உங்களை ஹோட்டல் ரூமுக்கு சிப் பண்ணிட்டேன். அங்கே இருந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் நான் தான் பேசி அனுப்பி வச்சேன். நீ குடித்த உடனே மாட்டி ஆகிட்ட. அவங்களும் நீ குடிச்சதுனால தான் தியானன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் அங்கேருந்து போயிட்டாங்க. அவ்வளோதான். ஆரம்புக்கு செம்ம கோவம் வருது. முடிய பிடிச்சி, அப்போது நான் உன்னை எதுவும் பண்ணலை, பின்னாடி நோய் மாதிரி தெரிஞ்சிருக்கேன். ஒரு டைமும் நீ என்ன டார்ச்சர் பண்ணியிருக்க, கொஞ்சமாக மென்டல் டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கேன். உன்னால் என்னை என் அப்பா வருத்தாரு, என் அம்மா வருத்தாங்க, என் பொண்டாட்டி அவள் என்னை டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டா. அந்த சுச்சுவேஷனில் கூட உன்னை விடக்கூடாதுன்னு உன்னை ஒரு கையில் பிடிச்சிக்கணும்னு நினச்சேன். நான் பண்ணது பெரிய தப்பு அப்படி சொல்லிட்டு பல்லாருன்னு அரைஞ்சு எனக்கு என்ன பண்ணியிருக்க தெரியுமா? எட்டி ஒரு விட்றான். கிரிஷுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் பட் சைலண்ட் தான் இருக்கான். பிகாஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கான். இப்படி டைம் போகுது. நைட் ஆரம் வீட்டில் இருக்கான். என்ன ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ரொம்ப ஒர்க்கா என்ன அப்படின்னு காஃபி போட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டு, அவன்கிட்ட எல்லா பற்றி பேசலாமா வேண்டாமா எதுவுமே தெரியாமல் முழிக்கிறீங்க. அவன் உங்களை இழுத்து மேலே லேபில் உட்கார வச்சுக்கிட்டு ஹக் பண்ண மாதிரி பிடிச்ச எல்லாத்தையும் சொல்கிறான். அவள் ஃப்ரெண்டை வச்சு என்னை ஹோட்டல் ரூமுக்கு சிப் பண்ணியிருக்காடி. நான் போதிலேயே ஒரு முட்டாள் மாதிரி நடந்துருக்கேன். அவள் சொன்னதுக்கெல்லாம் நம்பி அவள் பின்னாடியே போய் சுற்றி எல்லாத்துலேயுமே 10 கோணத்தில் திங்க் பண்ணுறேன். நான் இந்த விஷயத்தில் மட்டும் நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன். அது எல்லாம் சொன்ன மாதிரி இது எனக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் அவனே பார்க்க மினி என்கிட்ட சொல்லிட்டான். கிறிஷ் சொன்னான்னு. நீங்கள் மத்தியாட்டி தூங்கிட்டீங்களா? உங்கள் 2 பேருக்குள்ள எதுவும் நதிக்கல. ஷர்ட்டியே தான் கழட்டியிருக்கா. ஆரம் உங்களை பார்க்க எல்லாம் யாருக்கிட்டே பேசும்போது கிறிஷ் கேட்டிருக்கான் புள்ள. ஒரு மாதிரி ஆயிட்டான். உங்களை ஹக் பண்ணிக்கிறான் டைட்டா. அவளை நம்பி உன்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா ஆரம் நான் தான் உங்களுக்குன்னு எழுதியிருக்கேன், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அவன் கையெடுத்து உங்கள் ஸ்டொமக்கில் வச்சான். இதுதான் உங்கள் பாப்பா, இது உங்களோட லவ், போதுமா அப்படின்னு அவன் லிப்ஸில் போய் கிஸ் பண்ணுறீங்க. ரொம்ப டவுனாக இருந்திருப்பான். ஓகே, அவன் ஃபோரில் கிஸ் பண்ண டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறான். குழந்தை அவ்வளோ ஒரு மாதிரி சவுண்டு. 2 பேரும் தொட்டியில் பாப்பா தூங்கிட்டு இருக்கு. டேர்ன் பண்ணி பார்க்க வர 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 அப்படின்னு கிச்சனுக்குள்ளேருந்து மினி ஓடி வரா. பாப்பாவுக்கு பால் எடுத்துட்டி பாப்பாவா அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறா. நெக்ஸ்ட்டு கிறிஷ் உள்ள வரா. சாரி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன? நீங்கள் எல்லாரும் எழுந்து கிறிஷை பார்க்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை கிறிஷ் உள்ளவா. இல்லை மினி, பாப்பாவை கொடுத்துட்டா நான் இங்கிறது கிளம்பிடுவேன். மினி ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. நீங்கள் மினியை பார்க்க இல்லை கிறிஷ் கொடுங்க, உங்களுக்கு எதுக்கு டிஸ்டர்பன்ஸ், நான் என்னையே பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கீங்க. கிரிஷ் குழந்தைய வாங்கிட்டு போயிட்டான். மினிக்கு ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் டைம் எப்படி போதும்? நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, அம்மாவை சமாளிச்சிட்டு இருக்கீங்க. அம்மா உங்கள் வயிற்ற பார்த்துட்டு என்னடி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்போ ஆன்ட்டி சொன்னதெல்லாம் உண்மைதானா? நீ ஆரம்ப ப்ரெக்னென்ட் இந்த ஸ்டேஜில் ஆரம்ப டிவோர்ஸ் பண்ணலான்னு இருந்தியா? இல்லைம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு அம்மாவை காம் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆரம் உங்களை அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான். ஆன்ட்டிலாம் உங்களை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து
வேணாம் சாரி, அவரும் பண்ணதுக்கும் சாரி, அவனை மன்னிச்சிரு ப்ளீஸ், அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு நிறைய பேச, இருக்கட்டும் ஆண்டி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல, ஆண்டிக்கு இப்போதான் புரியுது. நான் தான் சொன்னேன்ல அவகிட்ட இப்போ ஒன்று இருக்கு, ஏமாத்திரம் தானே சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆன்டி ஆரம்ப கத்த போக்க நீங்க அதுக்குள்ள அவரே ரொம்ப டவுனா இருந்தாரு. இப்பதான் அவரை காம் பண்ணி கூட்டு வந்தேன் ஆண்டி. நெக்ஸ்ட் அவங்க எதுவும் பேசல. ஸோ ஸ்மூத்தா இப்படிதான் போகுது. டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்களுக்கு டெலிவரி, உங்களுக்கு ஒரு பாப்பா பிறந்திருக்கு. அதோட நீங்க வீட்டுல படுத்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்க மினி வரா. ஏய் மினி, எப்படி இருக்க? ரொம்ப நல்லாச்சு ஒன்று பார்த்து அப்படின்னு நீங்க அவ கை பிடிக்க, அவ கையில பாப்பா இருக்கு. என்ன பண்றா உன் குழந்தை அப்படின்னு பாப்பாவை கிஸ் பண்றீங்க. அவ கூடவே கிறிஷ் வந்திருக்கான். 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மினிதான் பாப்பாவை பாத்துக்கிறா. இருந்துட்டு நீங்க வீட்டுல இருக்கீங்க. உங்க பாப்பா அழுதுட்டே இருக்கு. மினி வச்சிட்டு இருக்கா பாப்பாவை கோம் பண்ணிட்டு. அவ பாப்பாவெல்லாம் நல்லா கேர் பண்ண ஆரம்பிக்கிறா. நீங்க எனக்கு கூட தூக்கத்தில்ல மினி, நீ இவ்வளோ அழகா தூக்குற பாப்பாவை. ம் என் குழந்தை எனக்கு தான் பழக்கம் இருக்குல்ல. நீங்க அவளை பார்த்து ஒரு ஸ்மைல் ஆகுது. நீ எப்போ குழந்தைய பத்துக்க போற? எனக்கு தான் பாப்பா இருக்கேன். ஓகே அப்படி சொல்லிட்டு சைலண்டாக வந்து உட்காருங்க. நான் கேட்கட்டுமா? கேளுவேன். இல்லை, நீ அவனை லவ் பண்ணுறன்னு தெரியும், பட் அவன் உன்னை லவ் பண்ணுறானா? இல்லை குழந்தைய நீ பார்த்துக்கிறேன்னு குழந்தைக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? என்ன பேசுகிறேன்? அவனுக்கு என்ன பிடிக்கும், அதனால தான் இந்த கல்யாணம். என்கிட்ட தான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கான். நான் ஒயன் பின்னாடியும் எல்லா பின்னாடியும் சுற்றி டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லியிருக்கான். ஓ லவ்லாம் அப்படி நீங்கள் சொல்லிட்டு இருக்க 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. அவன் மூச்சு பார்க்க லவ் இருந்தால் தானே இதெல்லாம் நடக்கும். அவன் புருஷன் தான் இல்லை சொல்லியிருக்காரு உங்ககிட்ட. ஸோ உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் அப்புறம் உங்ககிட்ட ரொம்ப நல்லா கேட்டுட்டே இருக்கணும்னு நினச்சிருக்கேன். என்ன எல்லாம் என் கை என்ன அண்ணா தெரியல. லாஸ்ட்டாக உன் புருஷன் தான் ஏதோ அவளை அடிச்சுதா கிறிஷ் வந்து என்கிட்ட சொன்னான். அவரு மறைச்சிட்டாரா? பின்ன மென்டல் டார்ச்சர் கொடுத்தா என்ன பண்ண சொல்கிறேன்? இத்தனை பண்ணியும் அவர் தான் நினச்சி விட்டாருன்னு வச்சுக்கீங்க. அவர் ஒரு நார்மல் ஹியூமனே கிடையாது. நீங்கள் அவளே பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்ப டார்ச்சர் பண்ணியிருந்துருக்கா. இவ்வளோ பண்ணியும் ஆரம்புக்கு மேலே டவுட் வரலன்னா அப்போது ஆரம் எந்த அளவுக்கு அவளை நம்பி இருப்பாரு. பின்ன அவருக்கு அந்த கோவலாம் இருக்க தானே செய்யும். உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. நீங்கள் ஹெல்லாவை பார்க்குறீங்க. இந்த டைம் கிறிஷ் வரா. மினி வீட்டுக்கு போகலாமா? சரி வர பார்த்துக்கோவே, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறா. சரியா சொல்கிறீங்க. பாப்பாவை கேர் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் டைம் எப்படி போகுது. நம்ஜன் வர ரூமுக்கு நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. இதே திங்கிங் தான் போகுது. இல்லாவ ஆரம் அடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அதான் போகுது. இப்போ ஆரம் கோவத்தில் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு தோணுது. நீங்கள் படுத்துட்டு இருக்க ஆரம் உள்ள வந்து மேலே ஏறி படுக்கிறான். என்ன ஆரம் பண்ணுறீங்க? குழந்தை தூங்கிட்டாளாடி. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் லைட்டாடி, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, தள்ளுங்க. போயன் ரொம்ப நாள் ஆச்சுடி. புருஷன் பாவம் தானே. இந்த விஷயத்துல பாவமே பார்க்க மாட்டேன். தொல்லுங்க புஷ் பண்ணிடுறீங்க. உங்க பக்கத்துல வந்து விழுந்துட்டான். இப்படி பண்ணாதடி போயன், ரொம்ப டவுனா இருக்காண்டி அப்படின்னு கிட்ட வர திரும்பி படுத்துக்கிட்டீங்க. ஒரு ஒன் சைடா உங்களை ஹக் பண்ண மாதிரி இழுத்துக்குது. உங்க ஷோல்டர்ல கிஸ் பண்ணிட்டு ப்ளீஸ்டி கொஞ்சோண்டு அப்படின்னு அவன் கையை அவங்க செஸ்ட்லாம் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேலேயும் வந்து டச் பண்ணி ஏதாவது கொடுடி. நீங்க திரும்பி அவனை பார்த்து நான் கொஸ்டின் பண்ணுவேன், ஆன்சர் பண்ணீங்கன்னா ஏதாவது கொடுப்பேன். கொஸ்டின் தானே, தாராளமாக பண்ண கொடுப்பேன்னு சொல்லிட்டேன்ல, அப்போ ஓகே அப்படி சொல்லிட்டு அக்கி உனக்கு மேலே வர டக்குன்னு அவனை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஆன்சர், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். சரி அப்புறம் கொஞ்சோண்டெல்லாம் கிடையாதுடி, மொத்தமாக வேணும்டி. டாக்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. ஒரு மாதிரி பார்க்க சீக்கிரம் கொஸ்டின் பண்ண ஆன்சர் பண்ணிட்டு ஏதாவது அப்படி சொல்லிட்டு இருக்க. நீங்கள் அவன் மவுத்து க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் எங்க உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டான். டேர்ன் பண்ணி இப்படி சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க அவளை எல்லாவ சொல்லுங்க. அவள் எங்க இதை தான் கேட்போன்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு இதெல்லாம் வேணாம் போடி. டேர்ன் பண்ணி படுத்துக்கிட்டான். நீங்கள் அவன்கிட்ட போயிட்டு க்ளோஸா எதுவும் வேணாம்மா சவனேன்னு படு திரும்பி இருக்கான். ஸோ அந்த பக்கமாக அவன்கிட்ட வந்து அவன் கைக்குள்ளேயும் எதுவும் வேணாமா சாருக்கு. உங்கள் மூஞ்சியை பார்க்க உங்கள் ஷர்ட்டில் தாட்டி ஒரு 3 பட்டன், உங்கள் அப்பர் செஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே நீங்கள் ஒரு பட்டனை ரிமூவ் பண்ண ரிவீல் ஆகுது. ஒரு மாதிரி டெம்ட் ஆகுறாரு. வேணாமா அப்படி சொல்லிட்டு உங்கள் கை எடுத்து அவன் கை பிடிச்சி உங்கள் செஸ்டில் அவன் கையை நீங்கள் வைக்கிறீங்க. என்னடி சொல்லும் உனக்கு எல்லாம் எங்கன்னு சொல்லுங்க. அவன் ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஒன்னாதான் அதெல்லாம் கிடைக்கும்.
அப்படியே சொல்ல அவன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அவள் தான் என்கிட்ட பணம் அதுக்காக தானே என்கிட்ட இருந்தா. அது மட்டும் கிடைக்காம அவளுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நீங்கள் அவன் மூஞ்சியை பார்க்க மணிக்காக தானே இதெல்லாம் பண்ணா. அந்த மணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அவள் ஐடி கார்ட்லலாம் ரெட் மார்க் வச்சுட்டேன். எங்கே போனாலும் அவளுக்கு வேலை கிடைக்காது. அது அவள் இருந்த வீடு நான் வாங்கி கொடுத்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அவகிட்ட இருந்த ஜுவல்ஸு மணி கார்டு எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணிட்டேன். இந்த டைமில் அவள் பிச்சை எடுப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் அவனே பார்க்க அதுதான் நான் கொடுத்து அவளுக்கு தண்டனை. பொண்ணாக இருந்ததுனால தான் அவளை அப்படியே விட்டேன். பையனாக இருந்தாலும் கொண்டு இருப்பேன். மணிக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். பட் இப்போ அவளுக்கு 1 ரூபா கூட கிடைக்காது. எங்கே போனாலுமே ஒர்க் பார்க்கலான்னா அவளுக்கு ஒர்க்கும் கிடைக்காது. அப்படி சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கீங்க. சாரி, எல்லா ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கா. எங்கே போனாலும் அவளுக்கு ஒர்க் கொடுக்க மாட்டேன்றாங்க. சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறா. அவளுக்கு வீடு கூட இல்லாம பஸ் ஸ்டாப்பா தங்கிட்டு இருக்கா. மணிக்காக என்னென்ன பண்ணிருப்பாளோ 1 ரூபா கூட அவகிட்ட இல்ல. இப்ப நீங்க ஆரம்ப பார்க்க எனக்கு எல்லாமே ஓகேடி. அவ என்னை ஏமாத்தினா பணத்துக்காக முட்டாள் மாதிரி அவர் பின்னாடியே தெரிய வச்சா. எனக்கு போலீஸ் கேஸ் கொடுக்குறேன் சம்திங் மீடியா கிட்ட. எனக்கு எல்லாமே ஓகேடி. அவளால நான் உன்னை மிஸ் பண்ணியிருந்தா டிவோர்ஸ் வரைக்கும் போச்சுடி. டிவோர்ஸ் பண்ணியிருந்தா நீ எனக்கு இல்லைன்னா இருந்தா நமக்குள்ள இதெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன்ல. சரி அதெல்லாம் விட ஸ்டார்டிங் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருக்காதா. நான் இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டேன். அம்மா கம்பல் பண்ணி அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால மட்டும் தான் அதுக்கு ஓகே சொன்னேன். ஒருவேளை அம்மாவுக்கு எதுவுமே ஆகாம அம்மா நல்லா இருந்திருந்தா கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ என் லைஃப்ல இல்லவே இல்லை. நீ அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அவளுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தேன். சேம் அவன் ஃப்ரெண்டுன்றதுனால மட்டும்தான் அவளை போடா போதும்னு இந்த தண்டனையோட விட்டா. கொல்ல பண்ணாம நீங்க ஒரு மாதிரி ஸ்மைல் பண்றீங்க. திட்டுவன் பார்த்தண்டி அதான் சொல்லலை. எனக்கும் அவன் மேலே சம்மக்கும் இப்போ ஓகே தான் ஸ்மைல் பண்ண. ஸோ அங்கே ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோடு முடிச்சுக்கலாம். பாய்.